கருத்துடைய பரிசமடைந்த அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ சந்தர் பிரவேசிக்க தேவாதன் அடிமிக இறக்கம் 2 மைகுண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். நீதிமொழி 29 அதிகாரம் 18 வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தெய்வத்து நாமத்தை மைகுண்டதாக தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவன பாக்கியவான். ஆனால் நீதிமொழியில் எழுதுகிற பிரகாரம் தேவன் தன் சொந்த ஜனத்தை நடத்துவதற்காக, தன் திருச்சபை நடத்துவதற்காக, தேசத்துடைய அதிபதிகளை நடத்துவதற்காக ஆதிகாலம் முதற்கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். மோசே நாட்களிலிருந்து கடைசி நாட்கள் முடிகிற வரைக்கும் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த தீர்க்க தரிசன வழி என்பது 3 காலத்துக்குரியது. நடந்தவைகள், நடந்து கொண்டு இருக்கிறவை, நடக்க போகிற 3 காலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். தேவன் ஆதீனத்திற்குள்ள மறைபொருளெல்லாம் தேவன் தீர்க்க தரிசனம் மூலியமாக நமக்கு அறிவித்து அதை விளங்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். மார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சத்துருவாய் சாத்தா அவன் கிரியைகளை குறித்து நாம் அறிவிக்கப்படுவதற்கும் தேவனுடைய ஆதீனத்தில் இருக்க எல்லாம் மறைப்புள் நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக ஒரு சில தீர்க்கதரிசனத்தை தெரிந்து கொண்டு தெய்வ திட்டத்தின்படியாக நமக்கு நடைமுறைப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தீர்க்க தரிசனத்தும் ஞான வரத்தின் ஆடுங்கள் என்றெல்லாம் நிறைமார்க்கம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு பெரிய தீர்க்க தரிசனாக வெளிப்பட்டார் நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக எங்கே ஒரு மனித வாழ்க்கையில், ஒரு தேசத்தின் மத்தியில், சபை வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கும் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு 3 நிலைகள் அப்படியே நாம் தியானம் செய்து இருக்கிறோம். முதலாவது, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, அது எப்படி அடைவது, அதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்ன இருக்குது, இந்த 3 காரியங்கள் எப்படியான இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிறோம். அதில் தீர்க்க தரிசனம் என்பது அதுனால் என்ன, அதனால் என்ன நமக்கு பிரயோஜனம், அதை எப்படி அடைந்து கொள்வது என்று வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தீர்க்க தரிசனம் ஏற்றத்தாழ்வுகள் என்ன இருக்கிறது எல்லாம் அறிந்த நாட்களில் நாம் அதை கையாண்டு தேவனை திருச்சபை கட்டி தேவ சமூகம் அர்ப்பணிக்கத்தக்க இறைமார்க்கு ஒரு பிரதான ஊழியமாக தேவன் நம்ம கையளிக்கப்பட்டிருப்பதனால, வேதத்தில் வரையறுக்கப்படுவதனாலே இதை நாம் அனைவரும் பெற்று மனுக்குலத்துடைய மீட்பை தேவ சமூகம் அர்ப்பணிக்க ஒரு பிரதான காரியம் என்று சொல்லப்படுதா பாருங்க. எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போய்விடுவார்கள் என்று சொல்கிறது. அதில் ஒரு பிரதான ஊழியம் நாம் நீதியும் செம்மையும் பரிசுத்தம் அடைந்து கொள்வதற்கு தீர்க்க தரிசனம் என்பது வேற, ஊழியம் என்பது வேற, ரெண்டும் பிரித்து எடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை குறித்து நாம் இறைமார்க்கு நாம் கடன் சொல்வோம். முதலாவது, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இது 3 காலத்துக்குரிய காரியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை. கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம், இப்படிப்பட்ட காலத்தை குறித்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு நிலை. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மகிழ்மை, பரலோகத்தின் பொக்கிஷங்கள், அவர் சமூகத்தில் இருக்கிற நிலைகளும் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்க எல்லாம் முத்திரிக்கப்பட்டு வைத்திருப்பதனாலே அது ஏற்ற காலத்தில் அப்படியே வெளியரங்கமாக்கிறார். அது தேவன் மனிதனோடு இடைப்படும் போதுதான் அதை நிச்சயமாக என்ன பண்ண முடியும்னா நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தீர்க்க தரிசனம். இல்லைன்னா தேவன் நம்மோட பேசப்படவிட்டால் பூமியில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. தேவனோட ஆதிரத்தை என்ன இருக்குன்னு நம்ம தெரியாமல் போயிடும். தொடர்ந்து வாசிப்போம். ஆமோஸ் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல்
ஒரு காரியத்தையும் செய்யார். கர்த்தனாகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் ஆதீனத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியங்களும் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அறிவிக்காமல் செய்ய மாட்டார் என்று சொல்கிறது. அதனால் பரலோகத்தில் இருக்க அநேக மகத்துவங்களை பூமிக்குள்ளாக தன் தீர்க்கதரிசியிடம் சொல்லி தான் அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அது நற்காரியங்களாக இருக்கலாம், அழிவாக இருக்கலாம், தேவனுக்கு கோபாக்கினையாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் தேவன் தன் தீர்க்கதரிசிக்கு அறிவித்து தான் அதை பூமியில் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அவர்களுக்கு பயப்படாத இருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் இந்த ஊழியங்களுக்கு அனுப்பப்படும் போது ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். இதை இந்த சுவிசத்தை நாம் சமாதான சுவிசை கொண்டு போகிறோம். ஒரு சமாதான தேசத்துக்குள்ளாக அல்ல, அக்கிரமும் பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளே நம்ம அனுப்புகிறோம். ஆனால் பயப்படாத இருங்க, எல்லாம் மறைப்பொருளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நிறைய ஒப்பிடுகிறார். உங்களை ஒருவன் ஒரு தேசத்துக்குள்ளே குற்றவாளி தீர்க்கப்படும் போது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு எடுத்துப்படும் போது நாம் என்ன பேச போகிறோம், என்ன நடக்க போதெல்லாம் பயப்படாதீங்க. நான் அந்த காலத்தில் அப்படியாக வெளியரங்கமாக்கி உங்களை தப்பி விட்டு பாதுகாப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற நம்மளோட வாழ்க்கை நடக்கிற எந்த ஒரு காரியங்களும் தேவன் இப்படியாக அறிவித்தபடியாக அதில் தப்பி வைக்கிறார், உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிக்கு கொடுக்கப்பட்டபடியால் அது அளவாமல் புறம்பாய்க்கப்படும். பரிசுத்த நகரையும் அவர்கள் 42 மாதம் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டு இருக்கிறவளா 1860 தீர்க்கம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். முடிவும் பார்த்தீங்கன்னா தேவன் கடைசியாக 2 தீர்க்கதரிசிகளை அழைத்து பரலோகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் வெளியரங்கமாக்கி மூலோகத்தில் திருச்சபை கட்டி 3 ஆண்டுகள் அப்படியாக தீர்க்க தரிசன ஊழியங்களை செய்து ஒரு நிறைவு பெறுகிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும். இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிக்கு சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூத சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதுகிற போதும் தேவ ரகசியம் நிறைவேறும். தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களும் தேவன வார்த்தைகளும் 7ஆம் தூதருடைய நாட்களில் தேவ ரகசியம் வெளிப்படும் என்று சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக பங்காக வகை திருவுளம் பண்ற கர்த்தர் ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிற மோசே நாட்களிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அறிவிக்கப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் கடைசி காலத்தில் அப்படியாக 7ஆம் தூதன் என்கிற ஒரு மனிதனுடைய நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் தீர்க்கதரிசி மூலம் அறிவிக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் அதை வெளியரங்கமாக்கி தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது 3 காலத்துக்குரிய மறைப்பொருள். இப்போ நடக்கிறதோட இதில் என்ன இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். நடந்து கொண்டு இருப்பதோட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நடந்தவைகள் என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட 3 காலத்துக்குரிய விஷயங்களை
எல்லாம் மறைப்பொருளும் தேவன் தான் தீர்க்கதரிசி மூலியமாக அறிவித்தும் அதை விளங்க செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் 3 காலத்தில் மறைந்திருக்கிற வெளியாக்க போகிற காரியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியம்தான் தீர்க்கதரிசி மொழி என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் எப்படி அடைந்து கொள்வது, அதை குறித்து என்ன மேன்மை வைத்திருக்கிறார் என்பதை ஒரு சில வேதவசனத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்வோம். அது இன்றைய காலத்தில் மிக அவசியம் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். இந்த இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தை முன்னிட்டு அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபையை எழுதுகிற பிரகாரம் ஆவிக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தலும் வேறொனுக்கு ஆவிகளை பகுத்தெறிதலும் என்று அவர் நடைமுறைப்படுத்துகிறார். ஏன்னா ஒவ்வொரு நிலைகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதில் ஒரு பெரிய நிலையில் 2-3 வரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம், சுகமாக்க வரங்கள், இப்படிப்பட்ட வரங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்துல எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராமல் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டான அல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு நடைமுறைப்படுத்துவதுதான் தீர்க்க தரிசனம். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் இறைமார்க்கத்துக்குள்ளாக தீர்க்க தரிசனம் தேவனுடைய ஆதீனத்திலிருந்து வரக்கூடியது, மனிதனால் உருவாக்கப்படுகிற இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்க இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற கடைசி கால ஊழியத்தோட ஒரு பிரதான பாதைன்னு பார்த்தீங்கன்னா, பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். அதெல்லாம் நாம் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற உங்கள் குமாரத்தை தீர்க்க சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார் என்று சொல்லி தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற மறைப்பொருளை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய ஆவியினால் ஏவப்படுகிறது. குமாரத்திகள் எழும்பி அநேக மனுக்குலத்தை பார்த்தபடியாக அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிப்போம்.
மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினாலே உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நிறைய செபிக்கப்படுவ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்தை சொல்லுவார். அவர் மூப்பர்கள் தன் கைகளை வைத்து ஒரு மனிதனுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை குறித்து அசதியாயிராதே. நீ தேறுகிறதும் யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தேவன் ஊழியக்காரர்கள் கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகளை அதை சிந்தித்து அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நீ ஜாக்கிரதையாக முன் வர வேண்டிய என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதில் எதிர்காலத்தை திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கைகளை எப்படியாக நடைமுறைப்படுத்துகிற நிலை தேவ சன்னிதானபடியாக தீர்க்க தரிசனத்தை குறித்து நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 29 வாசிப்போம். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கு எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவார்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவான். எல்லாரும் கற்கிறதற்கு எல்லாரும் தேறுவதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசன ஆவிகள் தீர்க்கதரிசனுக்கு அடங்கி இருக்கிறதே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சபை இருக்கிறது, அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் கூட இருப்பாங்க. நானும் தீர்க்கதரிசனம் எல்லாரும் சொன்னீங்கன்னா பெரிய கலகம் வந்துடுவாங்க. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அந்த இடத்துக்கு தகுந்த நிலை மாறும். ஒரு சபைகளை 10 பேரும் சொல்ல முடியாது. அதில் யாராவது 3 பேர் 4 பேர் சொல்லலாம். அதில் மூத்தவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இறைமார்க்கு நடைமுறைத்த நிலை பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷைகளாக இருந்தாலும் சரி, நம்ம மீறிலாம் ஒன்றும் நடக்காது. அப்படி பேசுனா நம்ம ஆணவம் பிடிச்சி பேசுகிறோன்னு அர்த்தம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி நம்ம மீறிலாம் போகாது, நமக்குள்ளாக அடங்கி இருக்கும் என்று சொல்கிறது. தீர்க்க தரிசன ஆவிகள் தீர்க்க தரிசிகள் அடங்கி தான் இருக்கும், மீறிலாம் ஒன்றும் நடக்காது. நாம் எதோ சொல்லணுங்கிறதுக்காக அங்கே சொல்லுவாங்களே தவிர நாம் மீறி ஒன்று நடக்காது. அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்கே எல்லாரும் சொல்லப்பட ஆசைப்பட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது, அங்கே பெரிய கலகம் வந்துடும். ஒரு 2 வாரம் ஒரு முன்னாடி உள்ள மூத்த விசுவாசி சொல்கிறாங்கன்னா அவங்க அடுத்த 2 வாரம் விட்டு கொடுக்கலாம். தேவன் இப்படிப்பட்ட எல்லாமே ஒரு ஒழுங்குகரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி காணப்படவிட்டால் அங்கே கலகம் உண்டாயிடும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தீர்க்க தரிசனம் என்பது அந்நிய பாஷை என்பது எல்லாமே ஒரு வரையறுக்கப்பட வேண்டும். அப்படி வரையறுக்கப்படாமல் நடைமுறைப்படுத்தினாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு தீமையில் கொண்டு விட்டுடும். அதனால் இறைமார்க்கு நமக்கு சொல்லப்படுகிற பிரகாரம் எந்த ஒரு ஆவிக்கிற வரங்களும் தேவனால் அனுப்பப்பட்டாலும் நமக்குள்ளாக தான் இருக்கும், நம்ம மீறிலாம் நடக்காது. இப்படிப்பட்ட நிலையில் கொரிந்தியர் சபையில் இருந்து தாங்க பவுல் வடிவமைக்கிறார். நீங்கள் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் எல்லாரும் பேச ஆசைப்படக்கூடாது. ஏதோ ஒரு சிலர் பேசுங்க, எல்லாரும் பேசினா சபையை முடிக்க முடியாது. ஒரு சாட்சி பகுதி இருக்கிறோம், எல்லாருக்கும் சாட்சி வருதுன்னா எல்லாரும் சொல்லி நிறைவேற முடியாது. ஏதோ கொஞ்சம் பேர் இன்றைக்கி அடுத்த வாரம் அப்படி தான் நடைமுறைப்படுத்தி கொடுக்கணுமே தவிர நான் எல்லாரும் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருச்சபை முடிக்கப்பட வேண்டும். பிரசங்கிக்கிற அப்படிதான் தேவன் சொன்ன பிரசங்கிட்டே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு காலகட்டத்துக்குள்ளாக வடிவமைக்கப்பட என்பதனாலே அதற்கு உள்ளடங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இல்லைன்னா நன்மைக்கு ஏதுவான இருக்கிற ஒரு கிரியை அது தீமையாக மாறிவிடும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறது. நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடித்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். இங்கே இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிருந்த பட்டணத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். நாட்களில் ஆவிக்கிற மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி சபையெல்லாம் கலகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆராதனை என்ன நினைக்கிறேன்னா பாட்டு பாடு குதிப்பு தான் ஆராதனை நினைக்கிறாங்க. அது அல்ல. ஆராதனை என்பது தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு நிகழ்வு. இப்படி அதோடைய பொருள் தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறுதலாக பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு மாதிரியாக சபை போய் கொண்டு இருக்கிறது. சத்தியத்தை உபதேச ஜனங்களை சீர்படுத்தாமல் ஞாயிற்றுக்கிழமை கடந்து ஒரு 10-15 பாடலை பாடி அங்கே கலகத்தை நடைமுறைப்படுத்தி கூத்தாடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவசமூகம் சொல்லுகிற பிரகாரம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார். ஆவிக்குள்ளாக நாம் நிறையலாம். ஆனால் நம் தனிப்பட்ட நிலைகளை தனிப்பட்ட ஜபத்தை நீங்கள் எப்படி வேணாலும் தேவனை துதித்து பாடி ஆவிக்குள்ளே கடந்து போகலாம். சபை என்பது ஒரு ஒழுங்குகரம் இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்கப்படாம தான் ஒரு வளர்ச்சி இருக்கும். அல்ல ஆவியான எவ்வளோதான் நம்ம ஆவிக்குள்ளே இறங்கினாலும் ஆவியை அடக்கப்பட வேண்டும். இதான் நீங்கள் தீர்க்கதரிசனம் என்பது எங்கே நடைமுறைப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் ஆவியை தன் பாடிக்குள்ளாக அடக்கிறானோ அதுலேருந்து ஒரு மாற்றம் உண்டாகும் பாடியில். அதோடைய எழுப்புதல் தான் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம். ஆவியை அடக்காத எந்த ஒரு மனிதனும் தீர்க்கதரிசனம் சொல்லவே வாழ்க்கையில் முடியாது. ஆவியை பாடிக்குள்ளாக நம்ம அடக்கி நாம் ஆவிக்குள்ள ஒரு நிறைவடையும் போதுதான் தன்னுடைய பாடியிலேருந்து ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை தான் தீர்க்கதரிசனமாக பிரதிபலிக்கும். நீங்கள் ஆவியை அடக்காமல் நீங்கள் அப்படியே அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா தீர்க்கதரிசனமாக சொல்லவே முடியாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தீர்க்கதரிசனம் பெற்றுக்கிற ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் தன் ஆவிக்குள்ளாக நிரம்பி தன் பாடிக்குள்ளாக அடக்குகிறானோ அதிலிருந்து ஒரு பிரதிபலிப்பு உண்டாகும். அந்த பிரதிபலிப்பு தான் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனமாக வெளிப்படும். ஆனால் தீர்க்கதரிசனத்தை இந்த நிலைகள் தான் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை இந்த மாதிரி நாம் கையாளப்பட வேண்டும். நமக்கு மீறலாம் ஒன்றும் நடக்காது. நமக்குள்ளாக நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்படதான் தீர்க்கதரிசனப்படியாக ஒரு நல்ல நற்பொருளை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நம்ம மனம் போகிற போகல நீங்கள் பேசுனீங்கன்னா அது கலகத்தை உண்டு பண்ணிடு என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் நாம் காலத்து காத்திருக்கப்பட வேண்டும். சமய உரமை எடுத்து ஒவ்வொரு நிலையில் பயன்படுத்துவார். ஆனால் நம்ம தீர்க்கதரிசனம் பெரு நாம் சொல்லணும்னு நீங்கள் அப்படியே ஒருவருக்குள்ளே மெந்து கொண்டீங்கன்னா கலகம்தான் பிறப்பிக்கும். கடவுள் தேவன் ஒரு காலத்தை ஒப்பிவித்து நம்ம எங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக அவருக்கு தெரியும். அது ஊழியமாக இருக்கலாம், சரி தீர்க்கதரிசனம் எந்த ஒரு நேரம் தெய்வசம் நாம் காத்திருக்கப்படும் போதும் அவர் ஏற்ற காலத்தில் அப்படியாக தன்னை நிலைப்படுத்துவார். மூன்றாவதாக தீர்க்கதரிசனம் உள்ள இடர்பாடுகள் என்ன? நிறைய இடர்பாடுகள் இருக்கிறது. இதான் முக்கியம். இறைமார்க்கத்துக்குள்ளாக தீர்க்கதரிசனம் பயங்கர இடர்பாடுகள் இருக்கிறது. அதை சரியாக நாம் அறிந்து கொண்டாதான் நாம் தேவ சமூகத்தில் நாம் கடந்து போக முடியும். தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இடர்பாடுகள்? நம்ம பேசுவது போல சாத்தானு பேசுவான். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே.
ஆகிய அவனுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அதுவும் ஆச்சரியம் அல்ல. அவர் முடிவு அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இயேசுடைய நாமத்துக்குள்ளாக அசுத்த ஆவிகளும் உள்ள புகுந்து தேவன் பேசுவதை போல பேசும். அதுதான் ஒளியின் தூதன் என்று சொல்லுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மயிலாடுத்தோட பெரிய ஊழியக்காரர் அவர் ஊழியம் செய்து கடந்து போகும்போது நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த அவர் வீழ்ச்சி அடைகிறார். அவர் வீழ்ச்சி அடைந்த பிறகு இப்படியாக அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ கடவுள் சில காரியங்கள் அறிவித்தார். ஆனால் அவர் மேலே வைத்திருந்த நிலையில் யாரும் நம்ப மாட்டினாங்க. காலங்கள் கடந்து போன பிறகு அவரை அறிந்து கொண்டார்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு நல்ல ஊழியங்களை ஓடிக்கொண்டு இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி அடையப்படும் போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் உள்ளே பூந்துருவான். அந்த மனிதனுக்கு அந்த நிகழ்வு தெரியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவன் வாழ்க்கை போல் சொல்லுவான், நடக்கும். ஆனால் அசுத்த ஆவிகளினாலே அப்படி ஒரு நடைமுறைப்படுத்தப்படுவதை வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாய் அவனை கலகப்படுத்தினது. அப்போ சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாய் உம்மை கலக பண்ணுகிறதே. சவுல் என்பது தேவனால் அபிஷேகம் பட்ட ஒரு மனிதன். தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனாலே தேவன் அவனை விட்டு விலகுகிறார். அவனை விலகின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளாக போச்சு. அவன் வாழ்க்கையில் கலகம் உண்டாகிறது, சமாதானம் மாறுகிறது. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசி என்பது அவன் வீழ்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா அவன் சமாதானம் குலைக்கப்படுகிறது. தேவனாலே ஒரு ஆவி அனுப்பப்படுகிறது. அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அவன் தொடர்ந்து தீர்க்கம் சொல்லிட்டு தான் இருப்பான். ஆனால் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கும். அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு நற்கிரி நடக்காமல் காணப்படுவனாலே அவன் வீழ்ச்சி அடைகிறான் என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்கு சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். பஸ்கா என்னப்பட்ட புளிப்புல அப்ப பண்டிகை வந்த போது ஆசாரியர் பிரதான வேதபாரகரும் இயேசு பிடித்து கொலை செய்வதற்காக தேடுகிறார்கள், திட்டமிடுகிறார்கள். அவர் எப்போது ஜனங்கள் கூட இருப்பதனாலே அவர் பிடிக்கிறது பயப்படுகிறார்கள். அப்போ ஒரு திட்டமிடுகிறார்கள். இயேசுகிறத யார் காட்டி கொடுக்கிறார்கள்? 30 வெள்ளி காசு. 12 சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ்குள்ள சாத்தான் புகுந்தான். எப்போது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கலாம் என்று அவன் எண்ணினானோ அவனுக்குள்ளாக ஆவி மண்டலம் உள்ளே போகிறது. தெய்வ பிரமாணம் தெய்வத்திட்டத்துக்கு யாரெல்லாம் மாறாக கடந்து போகிறார்களோ ஆட்டோமேட்டிக் சாத்தான் உள்ளே போந்துருவான்.
அது அந்த மனிதர்களுக்கு தெரியாது. நாம் எதை வைத்து அறிந்து கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கிரியைகள் மாறிடும். அவனுக்குள்ள ஒரு சமாதான வாழ்க்கை இருக்காது. அவன் தெய்வத்திட்ட மாறா யோசிப்பான். இதெல்லாம் வைத்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் ஒரு மனிதனுடைய ஆவிக்கிற வாழ்க்கை. ஒரு மனிதன் கடவுள் நடத்துகிறாரா, ஒரு மனிதன் அவன் இதெல்லாம் நீ புரிஞ்சு கொள்ளணும். சாதாரண ஒரு மனிதனை வைத்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அவனுக்குள்ளே யார் நடத்தி கொண்டு இருக்கிறார், அவன் செய்கிற அற்புதங்கள், அவன் செய்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் அவனுடைய நிலைகளை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று கடவுள் நமக்கு அறிவிக்கணும், அல்லது அவனுடைய கனிகளை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாமல். அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். முட்செடியிலே திராட்சை பழங்களையும் முட்புண்டிலே அத்தி பழங்களை பறிக்கிறீர்களா? அப்படி நல்ல மரமோ நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதெல்லாம் அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். அதெல்லாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்பது அவன் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறான், தேவனால் அவன் வழி நடத்தப்படுகிறான்னு சொன்னால் அவனுடைய கனிகள் அவசியம். அதை வைத்து இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு மனிதனை எப்படியாக நாம் அவன் என்ன நிலைகளில் இருந்தாலும் நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு மனிதன் நடத்தப்படுவதற்கு அவன் கனிகளே அவசியமாக இருக்கிறது. அவன் கனிகளான அவனை அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஆனால் நிறையா பெரிய லிஸ்ட்டை வச்சுருக்கிறோம் இறை சமூகத்தில். ஆனால் தேவ சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சீர்காழில் ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆல் டைகர் டிப்டாப்பாக இருப்பார். நிறைய தீர்க்கதரிசனம் ஏன்னாவே தீர்க்கதரிசனம் தான். அவர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது வேலை செய்கிறதுக்கு ஒரு லேடிஸு கேட்டார். ஒரு வாலிபிள்ளை அனுப்பி விட்டான். அந்த சிஸ்டர் கெடுத்து போயிட்டான். வர பஞ்சாயத்து வச்சு பணம் வாங்கி கொடுத்தது. மேடையில் ஏறினா தீர்க்கதரிசனம் தான். நான் மயிலாடுத்த சொன்ன ஒரு ஊழியக்கு அவனும் அப்படி தான். இப்படியாக இறை சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அநேக மனிதர்கள் ஆரம்ப நாளுக்கு நல்ல ஒரு துவக்கத்தை உருவாக்குகிறார்கள். ஆவிக்குள்ளாக கடந்து தேவனை வரங்களுக்கு கிருபை நடத்துகிறார். சில காலங்கள் கடந்து போன பிறகு தேவனை விட தூரமாக போய்விடுகிறார்கள், வீழ்ச்சி அடைவதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எவ்வளோலாம் வளருகிறோமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும். சாத்தாண்ட நிலை தெய்வ திட்டத்தை தடுக்கக்கூடியவன். சாத்தாண்ட நிலைப்பாடு நம்மளை எப்படியாவது கவிழ்த்து நாம் அழித்து விடுவான். அதில் எல்லா நிலைகளுக்கும் வளர வளர அப்படியாக தாழ்மை, பொறுமை, நிதானம் இப்படிப்பட்ட நிலைகளை கடந்து போகும்போது தெய்வனை விடாமல் நாம் பற்றுக்கொள்ளப்படும் போதும் நாம் ஆவிக்கிற வாழ்க்கை நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளுக்கு காணப்படவிட்டால் சாத்தான பண்ணிடுவான், நம்மை ஏமாற்றி விடுவான் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து
தான் ஊழிய காலங்களை சொல்லுகிறார், எனக்கு பின்பு கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை செய்வார்கள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லி என் நாமத்தை தரித்து கொண்டு அசுத்த ஆவியினால் ஆட்கொண்டு பெரிய அற்புதம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்களை வஞ்சித்து போட்டு விடுவார்கள். அவருக்குள்ளாக இருந்து கிரியை செய்வர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவனை அறிந்து கொண்டு அவனை பின்பற்றுங்கள். அவனை அறியாமல் பின்பற்றினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு உங்களை எப்படியாக அவன் நடுத்தரில் நிறுத்தி விடுவான் என்று சொல்கிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலம் ஒரு கொடிய காலம் என்று சொல்லுகிறார். உலகம் உண்டான முதல் ஒரு பெரிய ஆபத்து காலம் என்று சொல்லுகிறார். பூமியில் நடைமுறைப்படுத்தாத அளவுக்கு ஒரு கிரியை செய்கிற சத்துருடைய காலம் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்போது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசி வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவி புறப்பட வர கண்டேன். அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள். அவைகள் பூலோக ராஜாக்களை சர்வலம் தேவனுடைய மகாநாள் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்க புறப்பட்டது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்நாட்களில் பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அசுத்தாவிகள் புறப்பட்டு மனிதனுக்குள்ளாக புகுந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து மனிதர்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தேவனுக்கு தொடர்பு இருந்தால் ஒரு மனித நிமித்தத்தில் காணப்படுகிறதை கேட்டு நாம் அடைந்து கொள்ளலாம். அல்லது இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவனுடைய கனிகளை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மதுரையில் ஒரு மனிதர் இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் நிறைய பவர். நீவில் திருக சொன்னார்னா 1.5 மணி நேரம் சொல்லுவார். அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து ஒரு நாட்டை விட மாட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அலுவலகத்தில் இருந்த ஒரு கிளர்க்கை வச்சு பஞ்சாயத்தை வச்சு பெரிய பிரச்சனை, குடும்பத்தை டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அந்த பஞ்சாயத்து நாங்கள் இருந்தோம். ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய உன்னதமான ஒரு கிரியை. இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய ஆதீனத்தில் இருக்க மறைப்பொருளை வெளியரங்கமாக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் சத்துருவாய் சாத்தான் இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்தி ஜனங்களை வஞ்சித்தபடியாக ஒரு கூட்டத்தை பாதாளத்துக்கு நேரம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுகிற மனுக்குலமானது கிறிஸ்துவ மண்டலம் என்பது ஒரு மனிதனிடத்து இந்த கிரியைகள் முக்கியமல்ல, அந்த கிரியைகள் யாரால் செய்யப்படுது என்பது முக்கியம். அதன் அடிப்படைக்குள்ள அதை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இதுதான் சாத்தான மிக ஒரு தந்திரம். நீ கிறிஸ்துவனை வெளியில் செய்தால் நாம் தப்பித்து கொள்ளலாம். ஒரு மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்து தீர்க்கம் சொல்லுகிறான், வேறொரு மதத்திலிருந்து தீர்க்கம் சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன சொன்னாலும் அவன் உயிரோட ஒரு மனிதனை எழுப்பு கொடுத்தாலும் அது ஒரு அசுத்தாவி என்று நீங்கள் பட்டம் தீட்டி விடுவீர்கள். ஆனால் கிறிஸ்து மண்டலத்துக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு நாமம் செய்யப்படும் போது நீங்கள் அப்படி நிதானிக்க மாட்டீங்க. நாம் நிதானிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு நாமத்தானே செய்கிறோம், இயேசு நாமத்தோடு தானே கிரியை செய்கிறான் என்று அதை தான் நான் பார்ப்போமே தவிர அவன் உள்ளான நிலைகளை உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அவன் செய்வதனாலே அவனுக்கு நன்மை பெற்றவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனை பின்பற்றி போய் நாம் கடைசியாக நாசம் அடைய வேண்டி சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி காலத்தில் தேவநாமத்தில் உண்மையாய் கிரியை செய்கிறவர்களெல்லாம் தான் சரீரமாக சபைக்குள்ளாக இணைக்கப்படுவார்கள்.
அப்படி எந்த ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக காணப்படாமல் இருக்கிற கண்டிப்பாக இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தின் மகத்துவங்கள் எப்படியாக நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று, என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராயிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்க தரிசனம் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சீரியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 ஆண்டு காலமாக யுத்தம் இல்லாமல் சமாதானமாக இருக்கிறார்கள். அது இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறான், கீலேயாத்தில் ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண வேண்டும், அது நம்முடையது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். யோசபாத்து சந்திக்கப்படும் போது, என்னோடு நீ வலதுகரம் கொடு, நான் சீரியன் மேல் யுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அது சம்மதிக்கிறான். அப்போது யோசபாத்து சொல்லுகிறான், நாம் யுத்தம் செய்ய போகிற தேசத்தில் ஜெயம் உண்டாகாதுன்னு கேட்பதற்காக தேவனிடத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் எண்ணுகிறான். அப்போ தீர்க்கதரிசிகளை அழைத்து கொண்டு வந்து விசாரிக்கிறார்கள். அங்கே இருக்கிற 400 தீர்க்கதரிசி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனினா ராஜா வெற்றி அடைவர் என்று சொல்லுகிறார். அப்போது யோசபாத்து கேட்க, இன்னும் யாராவது இருக்கிறான்னு கேட்குறான். ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் எப்போதுமே எனக்கு பாதகமாக தான் சொல்லுவான், அதனால் அவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான். அதற்கு அந்த ராஜா சொல்லுகிறார், பரவாயில்ல, அவனை அழைத்து வா என்று சொல்லப்படும் போது மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அழைத்து வருகிறார்கள். அவன் சொல்லுகிறான், ராஜாவினை போனால் ஜெயம் உண்டாகும் என்று. திரும்பி கேட்குற, நல்லா சொல்லு, நான் போனால் ஜெயிப்பேன் நான் சொல்லிட்டு, நீ போனினா தோற்கடிப்பாய் என்ன சொல்லப்பட சொன்னால், ராஜா நான் ஏற்கனவே சொன்னாலவா இவன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அந்த தீர்க்க அந்த 400 தீர்க்க சொல்லுகிறார்கள், ராஜா போனால் ஜெயமுடைய என்று சொல்லி என்ன, ஏன்னா ராஜா சாதகமாக சொன்னால் வெகுமதிகள் கிடைக்கும், அப்படி பணம் கிடைக்கும் என்பதற்காகவே இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். 19 வாசிப்போம். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின்
தேவ சமூகத்துக்குள்ள ஒரு ஆவி போகுது. உன் தீர்க்கதரிசிகளாம் அப்படியாக பொய்யும் புரட்டுமா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் நான் போய் என்ன பண்ண போகிறேன், அவனோடு கூட இருந்து நான் பேச போகிறேன் என்று கேட்குறான். கடவுள் அதை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை மார்க்கத்துக்குள்ளே நான் பார்த்து அநேக மனிதர்களை பார்த்தோம். சவுல் வீழ்ச்சியடையும் போது தேவனாலே ஒரு பொல்லாதாய் வருகிறது. 400 தீர்க்கதரிசிகள் அப்படியாக ராஜாவிட வெகுமதிக்காக பொய்யும் புரட்டுமா சொல்லி அவர்கள் பூலோக வாழ்க்கைக்காக நடைமுறைப்படுத்துகிறார்கள். இன்று நம்ம தமிழக இந்தியா உலகத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா விசுவாசிக்கிட்ட ஐஸ்வர்யவன்கிட்ட அவனுக்கு மாதிரியாக போய் தீர்க்கதரிசனம் சொல்லி பணங்காசு வாங்குவதற்காக கடவுளோட வார்த்தை விற்று போடுகிறார்கள். நிறைய பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் நடக்காமல் போக காரணம், ஒரு மனிதனுக்கு சாதமாக சொன்னால் பணம் கொடுப்பான். அதன் அடிப்படைக்குள்ளாக இப்படிலாம் தீர்க்கதரிசனங்கள் இப்படியாக மனிதர்களெல்லாம் இந்நாட்களை விற்று போட்டார்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக சத்ருவ சாத்தான் கடந்து வந்து தேவனுடைய பிரதான தீர்க்கதரிசனத்தில் உள் புகுந்து அவனே தீர்க்கதரிசனம் சொல்ல கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஏன்னா தீர்க்க தரிசனத்தில் ஜனங்கள் நிறைய இடறி போகிறார்கள். ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன வழிகளை விட்டு விலகி போகும்போது தேவனால் அனுப்பப்படுகிற ஆவிகளும் பூமியில் இருக்கிற பொல்லாதாவியில் கடந்து போய் தீர்க்க தரிசனம் உரைத்து அது நடைமுறைப்படுத்தாமல் போவதனாலே இன்றைக்கி பூமியில் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் நம்புவதே கிடையாது. காரணம், இப்படிப்பட்ட நிலைகளை வேதத்தில் காலம் கடந்த நாட்கள் அப்படியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படைகளை இன்றும் மனிதர்கள் வழிமாறி போகப்படும் போது சாத்தான் அதை கையாக படித்துக் கொள்கிறான். ஒன்று தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் சாத்தானால் தடை செய்யவும் முடியும். தீர்க்க தரிசனம் அப்படியாக சிலதை மாற்றி அமைக்க முடியும்னு வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அது இல்லாமல் சாத்தானாலும் சில சூழ்ச்சியை உண்டாக்கியபடியாக தடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு நிலைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தானால் தடுக்க முடியும் என்று சொல்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதற்கேற்று நீங்கள் முயற்சிக்கப்பட வேண்டும். பவுல் ஒரு இடத்துல ஒரு வாலிபனை ஜெபம் பண்ணி நீ தீர்க்கதரிசனம் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நாட்கள் மீண்டும் பவுலை சந்திக்கப்பட கேட்குறான், என் மேல் கையை வைத்து தீர்க்கதரிசன வரம் பெறுவேன்னு சொன்னேன், நான் இன்ன வரைக்கும் ஏன் அடையலை அப்படின்னு கேட்குறான். நான் சொல்லப்பட்ட வரத்தை என்ன பண்ணணும், நீ அனல் மூட்டி எழுப்பி கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்போ பெரிய ஐஸ்வர்யன் ஆக்குறான்னு சொல்கிறார். கடவுள் சொல்லிட்டு போய் தூங்குனா எப்படி நடக்கும்? அதுக்கேட்ட முயற்சி பண்ணணும். தேவன் சொல்லியிருக்கிறார், இதை ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், அதில் என்ன பண்ணலாம் கேட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தி கடந்து போகும்போது தேவன் வார்த்தை சொன்னது படி நடக்கும். அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்படியா நாம் அது முயற்சி பண்ணாமல் இருந்தால் அது நடைமுறைப்படுத்த முடியாது. அதில் தீர்க்க தரிசனம் என்பது வேதத்தில் பல நிலைகள் இருக்குது, நாம் உள்ளே போக முடியாது. கடவுள் சில வாக்கு கொடுத்திருப்பா, செய்யாததை செய்தது போல அது நிச்சயமாக நடக்கும், ஒருவனாலும் மாற்ற முடியாது. நீங்கள் யோசுவாவுக்கு எருக மதியை குறித்து வாக்கு கொடுக்கப்படும் போது அதை இடித்து போட்டாய் என்று சொல்லுவார். இடித்து போடுவதற்கு முன்பாகவே இடித்து போட்டாய். யோசு நிறைய வாக்கு கொடுப்பார். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக நடந்ததாக வாக்கு கொடுப்பார். அது மாத்திரம் வாழ்க்கையில் மாறவே மாறாது. ஒரு பொதுவாக வாக்கு கொடுத்தா உங்களுடைய முயற்சியின் அடிப்படைக்குள்ள தான் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும். அதற்குரிய நீங்கள் முயற்சி பண்ண நடக்கும், அதற்குரிய முயற்சி பண்ணாவிட்டால் நடக்காது. இப்போ கடவுள் சொன்னாரே நடக்குனே கேட்க முடியாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம்
தேவன் ஒரு காரியங்களை வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக முயற்சி பண்ணணும். இல்லைன்னா நடக்காமல் போயிடும். ஏன் தேவன் சொன்னார் என்று நாம கேட்க முடியாது. இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ தீர்மானங்கள் இப்படியாக நடைமுறைப்படுத்துகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் கடந்து போகப்பட வேண்டும், அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் கொடுக்குற வாக்குத்தத்துக்கு உடன்படும் போதுதான் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். நீங்கள் உடன்பட விட்டால் நடக்காது. இது ஒரு நிகழ்வு. தொடர்ந்து தேவன் கொடுத்ததெல்லாம் மாற்றியும் கொடுப்பார். எசேக்கியா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டாய், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இங்க பார்க்கிறோம், எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறான். அவன் வியாதியின் அடிப்படைக்குள்ளாக அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருப்பதனாலே ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்கப்பட்டு எசேக்கியேல் மரணம் அடைய போகிறான். அவன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்த சொல்லி என்று சொல்கிறான். அதை கேட்ட எசேக்கியேல் தன் சுவர் புறமாக திரும்பி அழுகிறான். ஆண்டவரே, நான் எவ்வளவு உனக்கு உண்மை உத்தமமாக இருந்தேன், நான் சாக வேண்டுமான்னு கேட்கிறான். தேவன் அவன் ஆயுசு நாட்கள் 15 ஆண்டுக்கு கூட்டி கொடுத்தார். கடவுள் தான் சொல்லுகிறார், அவனை நீதியை நிலைநிறுத்தியபடியாக அந்த வார்த்தையை மாற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷூசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷூசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷூசுக்கு போக கப்பல் ஏறினான். அமித்தானி குமார யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரம் நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று கடவுள் சொல்லுகிறார். அவன் நினைவுக்கு போகாமல் தர்ஷூசுக்கு போகிறான். அங்கே ஒரு பெரிய காற்றை நடைமுறைப்படுத்துகிறார். கப்பலிருந்து கடலை தூக்கி எறிஞ்ச அவன் ஒரு மீனுக்குள்ளாக கடந்து போகிறான். அவன் கடந்து போய் இப்படியாக மீண்டும் நினைவில் இப்படியாக பிரசங்கிக்கிறான். 3ஆம் அதிகாரம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்த மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின
கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷருக்கு மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யோனாவுக்கு சொல்லுகிறார், நினைவு பட்டணம் 40 நாட்கள் அழிந்து போகும் என்று சொல்லி. அந்த பட்டணத்தின் எல்லா மனிதர்களும் ஆடு மாடு ராஜா முதற்கொண்டு இரவு பகல் 3 நாட்கள் அப்பம் தண்ணீர் கூட உபவாசத்தோடு காணப்படுகிறார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு கடவுள் அழிப்பின் நகரத்தை அழிக்காமல் மாற்றுகிறார். அல்ல, இறைமார்க்கம் என்பது தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக சில காரியங்களை சொல்லுவார். மனிதன் மனம் திரும்பி குணப்பட்டு மாறிக்கொள்ளும் போது மாற்றுவார். அல்ல, கடவுள் சொன்னார் நடக்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இறை சன்னிதானத்துக்குள்ளாக அது தேவனுடைய ஆதீனத்தில் உள்ள விஷயங்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆகாபராஜ அரண்மனைக்கு மத்தியில் நாபோத்துடைய ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதை விலைக்கு கேட்கலாம். இது விலைக்கு கொடுத்துரு, நான் இதுக்கு பதிலாக 2 மடங்குகளை வேணும், நல்ல தோட்டத்தை தருகிறான்னு சொல்லி அது என் மூதாதையர் சம்பாதித்ததினாலே அதை கொடுக்க மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் மனம் கசந்து போய் படுத்திருக்கிறான். தன் மனைவியை இசைப்பில் வருகிறார். ராஜாவோட முகத்தை பார்த்து ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்கிறார். தான் சொல்லுகிறான், நீ இதுக்கு ஏன் பயப்படுகிறான், நீ போய் இளைப்பார் என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி நாபேத்து இருக்கிற தேசத்துக்கு அனுப்பி அவன் மேல் ஒரு பொய் குற்றஞ்சாட்டி அவனை கொலை செய்கிறான். 17 வாசிப்போம். தேவன வார்த்தை எலியா தீர்க்கதரிசியால் அறிவிக்கப்பட்டு, நீ நாபோத்தின் குடும்பங்களை எப்படியாக அவன் உடைமைகளை எடுத்துக்கொள்வதற்காக அவன் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டான். அவன் இரத்தத்தை நாய்கள் நக்கினது. உன் குடும்பமும் உன் குடும்பத்தை ஒவ்வொருவரும் இப்படியாக அழிக்கப்பட வேண்டும், உன் இரத்தமும் நாய்கள் நக்கப்பட வேண்டும் அவன் சொல்லுகிறார். அவன் கண்டு பதறுகிறான். என்ன செய்வதென்று தெரியாமல் இப்படியாக அவன் தடுமாறுகிறான். 28 வாசிங்க. 27 அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார்.
அந்த வார்த்தைகள் ஆகாபராஜ போகிறான், இருட்டு ஒழித்து கொண்டு சாம்பலை உட்கார்ந்து கடவுள்கிட்ட அழுகுறான் உபவாசித்து. கடவுள் அங்கே இரக்கம் பாராட்டுகிறார். நான் சொன்ன அந்த வார்த்தை அவன் பிள்ளையிட நாளுக்கு நடக்கட்டும், அவன் வாழ்க்கை நடக்காது என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி தான் குணமடைந்த பிறகு அநேகர் அவனை விசாரிக்க வருகிறார்கள். தான் எதிரி நாட்டுக்குள்ளாக காணப்படுற ராஜாக்கள் மத்தியில் தன்னெடுத்து இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் திறந்து காண்பிக்கிறான். என கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கான் என்று அவன் காண்பிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி போகிறார், உன் வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்கிறார். என்னுடைய எல்லா பொக்கிஷங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, நான் எதிர்நாட்டு ராஜாக்கள் காண்பித்தேன் என்று சொல்லி, உன் வாழ்க்கையில் எப்படியா இது எல்லாம் கொள்ளை பொருளாகும், உன் குடும்பங்கள் எப்படியா சிறைப்பட்டு போக என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அழுகுறான், கத்துறான், தேவசுவத்தில் பதறுகிறான். கடவுள் மீண்டும் வாக்கு கொடுக்கிறார், இது உன் வாழ்க்கை நடக்காமல் உன் பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் அறிவிக்கப்படுகிற எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை இருந்தாலும் அதற்காக ஒரு மனிதன் துக்கப்பட்டு மனசாப்பட்டு அழுவப்படும் போதும் அது மாற்றப்படுகிறது. கடவுள் சொல்லிட்டாரு நடக்கலாம், கேள்வி கேட்கலாம் கூடாது. இறை சம்மதி இப்படிப்பட்ட நிறைய நிலைகள் சொல்லிகிட்டே இருக்கலாம். வேதத்தில் பல சான்றுகள் இருக்கிறது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு பெரிய மேன்மைக்குரியது. தேவனுடைய ஆதீனத்தில் இருக்க மறைப்பொருளை வெளியரங்கமாக்கக்கூடியது, மனிதனை செம்மையாக நடத்தக்கூடியது, நீதினியாக என்னென்ன நடைமுறைப்படுத்தக்கூடிய பெரிய நிலை தான். ஆனால் அதில் இவ்வளவு நிலைகள் இருக்கிறது. சாத்தான் உள்ள புகுந்து சூறையாடி விடுவான், சாத்தான் தடுக்க முடியும், தேவன் சொன்னதை மாற்றி கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தீர்க்க தரிசனம் வர என்பது ஒரு பிரதான நிலை தான். இப்படிப்பட்ட நிலைகள் அப்படியாக நாம் அறிந்து நாம் கடந்து சொல்லப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் அறிவிக்கிறான், அவன் கனிகளை கொண்டு நாம் நிலைப்படுத்திக் கொள்ளலாம், தேவனை கேட்டு நாம் அடைந்து கொள்ளலாம். இல்லைன்னா நாம் தடுமாறி விடுவோம். கடைசி காலத்தில் பயங்கரமாக அசுத்தம் பூலோகத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, கிறிஸ்துவ மடத்தை சோடையாக கொண்டு இருக்கிறது. நாம் தவித்தபடியாக நாம் மனிதரை செய்கிற தவறுகளினாலே கடவுள் மேலவே கோபப்படுற நிர்பந்தம் உண்டாயிடும். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு உன்னதமான ஒரு நிலை. அது இல்லைனா மனிதன் சீர்கட்டு போய்விடுவான், சபை சீர்கட்டு போய்விடும், தேசம் சீர்கட்டு போய்விடும் என்று சொல்லுகிறது. ஆனாலும் அதற்குள்ள பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அதை அறிந்து நாம் கடந்து போகும்போதான் நாம் சரியாக கடந்து போக முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துவனாலே பவுல் சொல்கிறார், தீர்க்க வரங்கள் நாடுங்கள், அது வாழ்க்கையில் மனிதனை செம்மைப்படுத்தக்கூடியது, மேன்மைப்படுத்தக்கூடியது என்று சொல்கிறார். இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழலாம் நாம் அறிந்து கடந்து போய் நாமளும் தீர்க்கதரிசனம் பெற்று நமக்கும் அனுகூலத்துக்குபடியாக ஒரு வாசலானிகளை காணப்பட வேண்டும் என்றும் தேவன் நாமது கேட்டுக்கொண்டும் கர்த்தர் அந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.